வணக்கம் அன்பர்களே. வேதாத்திரிய யோகாவில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். இன்று பொங்கல் திருநாள். எல்லோரும் மகிழ்ச்சியோடு பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நாளில் சூரியன் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் இந்த தை முதல் நாள் என்ற ஒரு நிகழ்வு சூரியனின் நகர்வை முக்கியமாக குறிக்கிறது. இது நாள் வரை தனுசு ராசி நட்சத்திர கூட்டத்தில் இருந்த இந்த சூரியன் மகர ராசிக்கு மாறுகிறது. இதை ஏன் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இது நாள் வரை சூரியன் தன்னுடைய ஒளியை ஒரு அளவில் குறைத்துக் கொண்டது என்று சொல்லலாம். சூரியனுக்கு முன்புறமாக உள்ள சில நட்சத்திர மண்டலங்கள் சூரிய ஒளியோடு கலந்து சூரியனை விட மிக அதிகமான ஒரு சக்தியை நமக்கு கொடுத்தது என்று சொல்ல முடியும். இங்கே சூரியன் தன்னுடைய பலத்தை கொஞ்சம் குறைத்து வைத்திருந்தது என்று சொல்லலாம். இதற்கு பல காரணங்கள் உள்ளது. இந்த தனுசு ராசி மண்டலத்தில்தான் நம்முடைய வானியல் விஞ்ஞானிகள் கருந்துளை இருப்பதை கண்டுபிடித்தார்கள். சாகட்டேரியஸ் ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திர மண்டலத்தில் மிகப்பெரிய கரும்புள்ளி பிளாக் ஹோல் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். இந்த நிகழ்வை நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்தார்கள். அதனால் இந்த தனுசு ராசியில் சூரியன் நுழையும் பொழுது அது மார்கழி மாதமாக்கி அந்த மார்கழி மாதத்தை இறைக்குரிய மாதமாக மாற்றி இறைவனை வணங்குவதை ஒரு வழிபாடாக, ஒரு மூலக்காரணியாக அமைத்து மக்களை பக்தியில் திசை திருப்பினார்கள். இதற்கு காரணங்கள் உள்ளர்த்தமாக இருக்கலாம் என்று சொல்ல முடியும். ஆனால் இப்பொழுது இந்த விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து நமக்கு சொல்கிறார்கள். இப்படி இந்த சூரியன் தன்னுடைய ஒளியை குறைத்து கொண்டிருந்தது. இப்பொழுது மீண்டும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து தன்னுடைய இயல்புக்கு வருகிறது என்று சொல்லலாம். பொதுவாக சூரியன் என்பது ஆன்மகாரகன் என்று சொல்வார்கள். ஆன்மாவிற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒருவனாக சொல்லுவார்கள். சந்திரனை மனோகாரகன் என்று சொல்லுவார்கள். மனிதருக்கு காரணி என்று சொல்லுவார்கள். இப்படியான ஆத்மகாரகனான சூரியன் அந்த ஒளி குறைவிலிருந்து தன்னியல்பிற்கு வருவதுதான் இந்த மகர ராசி நகர்வு. இந்த நகர்வை குறிப்பிடுவதுமாகத்தான் தை மாதம் நாம் கொண்டாடுகிறோம், பொங்கலாக கொண்டாடுகிறோம். மேலும் இந்த வழக்கம் இயற்கையை வழிபடும் ஒரு வழிபாடாகவும் இருக்கிறது. இந்த இயற்கைக்கு, இந்த சூரியனுக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த பண்டிகை அமைந்திருக்கிறது. மேலும் முக்கியமாக இந்த சூரியன் தன்னுடைய நகர்வில் நிலைநிறுத்தி மீண்டும் தெற்கு நோக்கி நகர்கிறது என்று சொல்லலாம். இதை தட்சிணாயனம் என்று சொல்லுவார்கள். இந்த நகர்வில்தான் நமக்கு கோடைக்காலம் வருகிறது. இந்த கோடை காலத்தில்தான் ஒரு வசந்த காலமும் வருகிறது. இந்த இலைகளெல்லாம், ஒரு மரத்தின் இலைகளெல்லாம் உதிர்ந்து ஒரு புதிய மலர்ச்சி, பச்சை பசல் என்ற ஒரு மலர்ச்சி அங்கே உருவாகிறது. அது போன்ற ஒரு மலர்ச்சியை நமக்குள்ளும் இந்த
சூரியன் உருவாக்கும். பொதுவாக யோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த நாள், கிழமை, மாதம் என்றும் தேவையில்லை என்று பொதுவாக சொல்வார்கள். அது உண்மைதான். ஆனால் அடிப்படை விஷயத்தை புரிந்து கொண்டால் நாம் இன்னமும் ஆர்வமாக அதை செய்ய முடியும் என்று சொல்ல முடியும். ஒரு தூண்டுதலாக இந்த நாட்கள், மாதங்கள், விஷயங்கள் அமைந்திருக்கும் என்று சொல்ல முடியும். பொதுவாக மார்கழி மாதம் இந்த யோகம் செய்யும் பொழுது அடிப்படை பயிற்சிகளுக்கு மிக உறுதியாக இருக்கலாம் என்று சொல்ல முடியும். அதற்கு பிறகு வளர்ச்சி என்று வரும் பொழுது இந்த தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை சிறப்பு என்று சொல்லலாம். ஒரு நல்ல விளக்கத்தை தரக்கூடிய மாதங்களாக அமையும் என்று சொல்ல முடியும். மேலும் இந்த வரிசையில்தான் சூரியன் மேசராசியில், மேசராசி நட்சத்திர கூட்டத்தில் உச்சத்தை அடைகிறது. தன்னுடைய முழு ஆற்றலையும் பூமிக்கு தரக்கூடிய ஒரு நிலைக்கு அங்கே வருகிறது. சித்திரை மாதம் என்று நாம் அதை அழைக்கின்றோம். இப்படியான இந்த நகர்வு பார்க்கும் பொழுது உண்மையாகவே சூரியன் நகர்வதில்லை. சூரியனுக்கு எதிர்ப்புறமாக பூமிதான் நகர்கிறது. இந்த நகர்வில், அதாவது பூமியின் நகர்வில் நமக்கு கிடைக்கக்கூடிய சூரியனின் ஒளியும் சூரியனுக்கு முன்னாக இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களின் அலையும் கலந்துதான் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பார்வையில் இந்த சூரியன் ஒவ்வொரு ராசியாக மாறுவதாக நாம் உணர்கின்றோம். அதைத்தான் நம்முடைய நாள்காட்டில் அமைத்து ஒவ்வொரு மாதமும் சூரியன் இந்த ராசிக்கு போகிறது, அந்த ராசிக்கு போகிறது என்று சொல்லிக்கொண்டே வருகிறோம். ஆனால் நாம் தான் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பது முக்கியமானது. இதை உதாரணமாக சொல்வதென்றால், நாம் ஒரு ரயிலில் பயணிக்கும் பொழுது இந்த ரயில் நின்றிருந்தால் நமக்கு அருகில் உள்ள பாதையில் இன்னொரு ரயில் ஓடலாம். அப்படி அந்த ரயில் போகும் பொழுது நாம் நகர்வது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கும். அப்படித்தான் இந்த சூரியன் நகர்ந்து போவதாக நமக்கு தோன்றுகிறது. இப்படி இந்த தை மாதம் முதலான ஒரு காலகட்டம் நீங்கள் தவங்களை மிக ஆர்வமாக செய்து வந்தால் மிக எளிதாக முன்னேற்றம் கிடைக்கும். ஏனென்றால் சூரியன் ஆத்மாகாரகன் என்பதால் நமக்குள் ஒரு மலர்ச்சியை கொடுத்து நம்மை ஊக்குவிக்கும். நாம் நம்மை அறிவதுதான், தன்னை அறிவதுதான் நம்முடைய முக்கிய நோக்கம். அந்த நோக்கத்திற்கு இந்த சூரியன் நிச்சயமாக உதவிடும். மேலும் இந்த காலகட்டத்தில் வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய உடலை தயார் செய்ய வேண்டும். அதற்கு நாம் நம்முடைய எளிமறை உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்து வர வேண்டும். உடற்பயிற்சி இல்லாமல் தவம் மட்டும் செய்யலாமா என்ற ஒரு நோக்கம்தான் எல்லோருக்குமே இருக்கும். ஏனென்றால் உடற்பயிற்சிக்கு தரக்கூடிய நேரத்தையே கூட தவத்திற்கு தரலாமே என்று ஒரு யோசனை ஓடிக்கொண்டே இருக்கும். அது அப்படி இல்லை. உடலை தயார் செய்யாமல் தவம் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தவம் செய்வதற்கு குறைந்தபட்சமாக 10 முதல் 15 நிமிடம் அல்லது 40 நிமிடம் கூட அமர்ந்து தவம் செய்கிறோம். இவ்வளவு நேரம் அமர்ந்து தவம் செய்வதற்கு இந்த உடல் ஒத்துழைக்க வேண்டும். அதற்கு முதலில் உடல் தயாராக வேண்டும். அதை செய்யாமல் தவம் செய்வது பலன் அளிக்காது. எனவே தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக்கிக் கொண்டு
பிறகு ஆர்வமாக தவம் செய்யுங்கள். நீங்கள் தவத்தை மட்டும் செய்து கொண்டு உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் அந்த தவமும் உங்களுக்கு உதவாது, உடற்பயிற்சியையும் விட்டுவிடுவீர்கள். எனவே இப்போது முதல் தொடர்ந்து உடற்பயிற்சியை செய்வதாக வழக்கத்தை மாற்றிக்கொண்டால் அதோடு தவம் செய்வதும் நன்றாக இருக்கும் என்பது சரியான வாதம். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.